அந்த நிகிதாங்கிற பொம்பளை சொன்ன உடனே எப்படி உடனடியா வழக்கே போடாம தனிப்பட அமைச்சேன்? யாரு இந்த பொம்பளை யாரு அப்படின்னு பின்னோக்கி போய் பார்த்தா, நான் அரசு துறையில விஏஓ வேலை வாங்கி தர்றேன், நூலகத்துல நூலகர் வேலை வாங்கி தர்றேன், பள்ளிக்கூடத்துல ஆசிரியர் வேலை வாங்கி தர்றேன், பள்ளிக்கூடத்துல சத்துணவு ஆயா வேலை வாங்கி தரேன்னு சொல்லிட்டு பல பேர்கிட்ட பல லட்சங்களை ஆட்டையை போட்ட ஒரு மோசடி பேர்வழி. இந்த வேலையை வாங்கி தரேன்னு ஒரு பொம்பளை சொல்லுதுன்னா அப்ப அதிகார வர்க்கத்தின் தொடர்பு இல்லாது ஒருபோதும் சாத்தியப்படும். அப்ப இதுல குற்றவாளி இந்த 5 பேர் மட்டும் இல்லை. எவன் அதிகார வலைப்பினால இருக்கானோ அவன் தான் முதன்மை குற்றவாளி. இல்ல டிஜிபி, ஏடிஜிபி, எஸ்பி இவங்க மேல நடவடிக்கை எடுக்கப்படணும். அதே போல இவர்களுக்கு உத்தரவு போட்ட மேல எடுக்கணும். யார் உத்தரவு போட்டது? யாரு உத்தரவு? தலைமைச் செயலகத்தில் இருந்துச்சுன்னா யாருக்காக வந்துச்சு? ஒரு எந்தவித பின்புலம் இல்லாத ஒரு சாமானிய மகள் புகார் கொடுத்தா நீ வழக்கு போடாம தனிப்பட அமைச்சுக்கு அனுப்பியா? காவல்துறைக்கு ஒரு திமிருங்க, அதிகார திமிரு. மாணவர்களின் சிந்தனைகளை வடிவமைக்க SNS இன்ஸ்டிடியூஷன், மாணவர்களின் தனித்திறமைகளை மேம்படுத்த SNS இன்ஸ்டிடியூஷன், மாணவர்களின் சாதனைகளை போற்றும் SNS இன்ஸ்டிடியூஷன் கோவை.